மணி சார் எப்படி மேம் உங்களை லவ் பண்ணுவாரு? ப்ளீஸ் சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்ட ஒரு லவ்? ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். ரொம்ப லேட்டா கேக்குறியப்பா. இப்பதானே மேம் என்னால முடிஞ்சது. மணி வந்து ரொம்ப ரொமான்டிக், எல்லாருக்குமே தெரியும். இஸ் அப்சல்யூட்லி ரொமான்டிக். அவங்க ஹீரோயின்ஸ்லாம் இவ்வளவு அழகா இருக்காங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னா அவரோட பர்மனன்ட் ஹீரோயின் நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். அவர் படத்துல இருக்கிற மாதிரியே எல்லா விதமும் அவர் வாழ்க்கையிலயும் இருக்கு. திருப்பங்கள், சந்தோஷங்கள், கலாட்டா, கேலி, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாரு. மணி பத்தி யாருக்கும் அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு கூட ஏதாவது கேள்வி கேட்டா நான் கேட்டேன், என்ன மணி இந்த படத்தை இவ்வளவு கஷ்டமான படம் எடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பூ பூ ஜுஜுபி அப்படின்னாரு. எல்லாமே லைட்டா எடுத்துக்குவாரு. இன்னொரு சீக்ரெட் நான் சொல்லணும். மணியோட படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து நாயகன் தான். பிகாஸ் எங்க சித்தப்பா அதுல இருக்காரு. அது ஒரு சென்டிமெண்டனால ரீசன். சித்தப்பா இருக்கிறதுனால, அது மணி இருக்கிறதுனால. அப்ப மணி யாருன்னு எனக்கு தெரியாது. சித்தப்பாக்காக அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அவர் இத்தனை படம் டைரக்ட் பண்ணாலும் எனக்கு பிடிச்சது பொன்னியின் செல்வன் தான். உங்களால தான்.